மஸ்க்குனா கான்ட்ரவர்சினா மஸ்க் அப்படின்ற மாதிரி தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா WWDCக்கு அப்புறமா மஸ்க் போட்ட ட்வீட்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்கு. ஸோ அதை பற்றி பேசாதவங்களே கிடையாதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது வந்து 100% ரிலேட்டட் டு ட்விட்டர். எக்ஸ் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனில் வந்து இனிமேல் நம்ம லைக்ஸ் போடுறோம் இல்லையா, யார் லைக் பண்ணா, அதாவது லைக்ஸ் அப்படிங்கிற ஏரியாவே அனானிமஸாக இருக்க போது, யார் லைக் பண்ணா, எவ்வளோ லைக் பண்ணாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு வெளில தெரியாதுன்ற மாதிரி தான் தோணுது. அப்படி இல்லைனா வந்து உங்கள் ஃப்ரெண்ட் ஏதாவது ஒரு சில போஸ்ட் லைக் பண்ணியிருந்தாருன்னா எப்படி திரும்ப வரும், இவர் லைக் பண்ணாரு அதனால இந்த போஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ற மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்க போகிறது இல்லை. இந்த மாதிரியான ஒரு போஸ்ட் வந்து வச்சு போட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கு வந்து எலான் மஸ்க் ஒரு பதிலாக வந்து என்ன பண்ணியிருக்காப்லனா அதை வந்து கோட்டட் ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அலோவ் பீப்புள் டு லைக் போஸ்ட் வித்வுட் கெட்டிங் அட்டாக் ஃபார் டூயிங் ஸோ அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ சம்டைம்ஸ் இதை யோசிச்சு பார்த்தா ஃபேக்ட்னு தான் தோணுது இல்லையா. ஏன்னா சில போஸ்ட் நீங்கள் வந்து லைக் பண்ணுறதுனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ இல்லாட்டி வந்து யாரோ அனானிமஸ் உங்களை திட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எதுக்காக அப்படிப்பட்ட ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி கொடுக்கணும்? ஸோ அந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.